ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 22/11/2024 சாக்கார முரளி. பாபா தான் சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே. ஸோ பாபாவுக்கு மரியாதை கொடுக்கறது அப்படின்னா என்னென்னா, பாபா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ யார் தன்னுடைய மன வழிப்படி நடக்கிறாங்களோ அவங்க பாபாவுக்கு அவமரியாதை செய்கிறாங்க, மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம். நம்ம வழிப்படி நடந்து தான் நம்ம கீழே இறங்கணும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், என் வழிப்படி நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என் வழியே உங்கள் வழியாக மாறிடும். அதன்படி தான் சொர்க்கத்தில் நீங்கள் ஆட்சியை செய்ய போகிறீங்க. ஆளாளுக்கு அவங்கவுங்க மனதின் வழிப்படி நடந்தால் சொர்க்கம் நரகமாகிடாது. அதுக்காக தான் எல்லோரும் பாபாவின் வழிப்படி நடக்க சொல்கிறது, அவங்கள மட்டுமே அங்கே அனுமதிக்கவும் செய்கிறது. அப்படி இல்லாட்டினாலும் அடித்து உதச்சி அவருடைய வழிப்படி ஃபாலோ பண்ணுற மாதிரி கடைசியில் மாற்றுவார். ஆனால் தண்டனை அனுபவிக்காமல் போகணுன்னா இப்போவே பாபா சொல்கிற ஒன்று விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கேள்வி. ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பாபா எந்த ஒரு விஷயத்துக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்குறார்? பதில், பாபா சொல்கிறாரு, நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா எந்த உறவு தொடர்புகள் யாரோடையும் பேசக்கூடாது அப்படிலாம் பாபா சொல்லலை. நீங்கள் தாராளமாக எல்லாரோடையும் பேசுங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வாங்க, என்ன வேலை இருக்குதோ அதை செய்யுங்க. ஏன்னா மனிதர்களோட தொடர்பில் இருக்கணும், அது முக்கியம். அப்போ இல்லைன்னா நீங்கள் எப்படி அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்? குணத்தினால வெளிப்படுத்த முடியும். கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரக்கூடிய, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்தால் அமங்கலமாக நினைப்பாங்கல்ல. ஸோ கலர் ட்ரெஸ் போடணுமா, போடுங்க. பாபா இதுக்கெல்லாம் தடை விதிக்கிறதே கிடையாது. பாபா கொடுக்குற கட்டளை என்னன்னா, பற்றை நீக்குங்க தேக உறவுகளில் இருந்து, உங்கள் உடம்புல இருந்தும் என்னை நினைவு செய்யுங்க. இதுதான் அவருடைய டைரக்ஷன் இல்லையா? ஸோ அப்போ அந்த பூர்வ மத்தியிலேயே கவனம் இருக்கணும். ஒன்று நம்ம பூர்வ மத்தி, இன்னொன்று இன்னொருத்தர் பூர்வ மத்தி, மற்றவர்களுடைய பூர்வ மத்தி. அது எதுக்குன்னா அங்கே இருக்கிற ஆத்மாவில் கவனம் வைக்கிறதுக்காக. நீங்கள் பூர்வ மத்தியே குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாலே தானாகவே ஆத்மா உணர்வு உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அங்கே அதுதானே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு தான் பொட்டு வச்சு பார்த்தாங்க, பட்டை அடித்து பார்த்தாங்க, எப்படியோ அந்த இடத்த விட்டு கவனம் வரக்கூடாதுன்ட்டு. இப்போ யாரும் பொட்டே வைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு காரணம், விகாரம் அதிகமானதுக்கு. ஸோ அதனால் பற்று மட்டும் இல்லாமல் புருவமத்தியை பார்த்து பற்றை நீக்குங்க. புருவமத்தியே பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அழியக்கூடியதில் என் பார்வை போகாது, அழிவற்றதில் மட்டுமே என் பார்வை எப்பொழுதும் இருக்கும். அப்போ என் பையன் பேசலை, ஒரு ஆத்மா அதோடைய நடிப்பு நடிக்கிறத நான் பார்க்குறேன். கோபப்பட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி. அப்போ அது உங்களை விட்டு போனது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா நீங்கள் தான் உடலையே பார்க்கல, ஒரு ஆத்மா அதோடைய நடிப்பை மட்டும் பார்த்தீங்க. ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூடவே அது என்னுடைய எல்லாரையும் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சகோதர ஆத்மா அப்படிங்கிறதையும் எடுத்துகிட்டு வரணும். இல்லைன்னா கடைசியில் நம்ம தான் துடிப்போம் இதில் அலட்சியமாக இருந்தால். ஓம் சாந்தி. சிவபாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ அவருக்கு சமமாக்கிறதுக்காக நமக்கு தினம் தினம் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். எப்படி நான் ஞான கடலாக இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் ஆகணும். அதுதான் அகத்தியர் கடலையே குடித்ததாக காட்டுவாங்க. அப்போ அவர்கிட்ட இருக்கிற ஞானம் ஃபுல்லாக நம்மக்கிட்டேயும் இருக்கணும். ஏன்னா பாபா நமக்கு கொடுக்குற ஆஸ்தியே அதுதான். இதுதான் அடுத்த 2500 வருடத்துக்கு உங்களை ராஜாவாக வச்சுருக்க போகுது. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க, ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி ஆகிட முடியாது. இல்லை எல்லோரும் நாராயணன் ஆகிட முடியாது, எல்லோரும் மகாலட்சுமி ஆகிட முடியாது. அவங்கவுங்களுடைய முயற்சி தான் பண்ணணும். முயற்சிக்கு ஏற்ப தான் பலன். பாபா குழந்தை ஆகிட்டாலே எல்லாம் நாராயணனாலாம் ஆகிட முடியாது. அங்கே ராஜ பதவியிலேருந்து வேலைக்காரன் வெட்டியான் பதவி வரைக்கும் இருக்குது. ஸோ நிறைய மாணவர்கள் ஸ்கூலில் படித்தாலும் எல்லோரும் மதிப்போடு தேர்ச்சி பெறுவது கிடையாது தானே. ஏன்னா
என்ன பக்காவான ஸ்கூலாக இருக்கட்டும், பக்காவான வாத்தியாராக இருக்கட்டும், அதை கிரகிக்கிற சக்தி வித்தியாசமாகத்தான் இருக்குது. ஆனாலும் எல்லோரும் முயற்சி பண்ண வைக்கிறதுக்குத்தான் வாத்தியார் நடத்துகிறாங்க. சரி, இவன் படிக்காதவன், இவனுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லைன்னு விடுறாங்களா? ஸோ அதே மாதிரி தான் பாபாவும் எல்லோருக்கும் சமமாக முயற்சி பண்ண வைக்கிறார். நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க. என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு அந்த லௌகிக ஸ்கூலில் கேட்டால் ஆளாளுக்கு ஒரு ஏதோ சொல்லுவாங்க. பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியாது, சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெளிவாக லட்சியம் இருக்குது. அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறோம், நாங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். பாபா சொல்கிறாரு, நல்லது, லட்சியத்தை கரெக்டாக தெரிஞ்சிருக்கிறீங்க, அதுக்கேற்ற லட்சணத்தையும் கொண்டுட்டு வாங்க உங்கள் நடவடிக்கையில். பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், ஆசிரியர் குருவாகவும் இருக்கிறார். எல்லாத்துலேயும் உயர்ந்தவர், உயர்ந்த ஆசிரியர், உயர்ந்த குரு. ஆனால் அப்படிப்பட்ட உயர்ந்தவரை யாருக்குமே தெரியல. இதுதான் ஆச்சரியமான விஷயம். ஸோ சிவபாபா தான் எனக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கிறார்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனாலும் அவர் உண்மையிலே எப்படி இருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, கஷ்டம். இல்லை, இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு சத்குருனா என்ன பார்ட்டுன்றது தெரியாது. பாபாவும் அதை பெருசாக சொல்ல மாட்டார். சத்குரு சத்கதி கொடுக்குறார், அவ்வளோதான் சொல்லிடுவார். ஸோ அப்போ இந்த 3 ரூபத்துலையும் எப்படி இருக்கிறார், ஒளிப்புள்ளியாக இருக்கிறார்னு புரிஞ்சது அது வேறு விஷயம். அது எப்படி இருக்கிறார், ஆனால் என்னவா இருக்கிறார், நமக்கு என்ன உறவில் இருக்கிறாரு, அது எப்படி அந்த உறவு வருது, அந்த உறவை எப்படி பாலனை பண்ணுறாரு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு யோக பலமும் ஞானமும் அதுக்கு டைமும் எடுக்கும். ஸோ அதான் பாபா சொல்கிறார், நீங்கள் அப்பாவை தெரிஞ்சுக்கலாம், ஆனால் ஆசிரியராக, குருவாக அவருடைய பாகம் என்னன்றதை மறந்துடுறீங்க. ஸோ அப்பா மீது மரியாதை இருக்கணும். மரியாதை கொடுக்கறதுனா என்ன, காலில் விழுறதா கிடையாது. பாபா என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது, படித்து தாரணை பண்ணுறது, குணங்களாக மாற்றிக்கிறது. இதுதான் பாபா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்கிறது. பாபா ரொம்ப ரொம்ப இனிமையானவராக இருக்கிறார். ஸோ அப்போ அப்படிப்பட்ட உலகத்திலே இனிமையான கடவுள் எனக்கு தந்தை, எனக்கு டீச்சர், அவரே சொல்லி கொடுக்குறார் அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக நினைக்க தான் அந்த சந்தோஷத்தின் அளவு அதிகரிக்கும். எப்போவுமே அது அதிகரித்த நிலையிலே இருக்கட்டும் இந்த போதைன்றார். ஸோ பரவச நிலையில் இருங்கன்றார் இல்லையா? ஆஹா, கடவுளே வந்திருக்கார், கடவுளே என்னை எழுப்பி விடுறாரு, காலையிலேருந்து எல்லா வேலையும் அவரே பண்ணுறார். அப்பாவா, அம்மாவா, எல்லா உறவுகளாகவும் இல்லை, ஒரு வினாடியும் சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமேன்ற மாதிரி ஒரு எண்ணத்தையும் அவர் தான் கொடுக்குறார். அப்படி எடுத்துகிட்டு வரணும். எப்போ பாபாவை சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும்பொழுது, இல்லாட்டினா அது மாயானா என்ன, உங்கள் பலகீனம். ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் நல்ல எண்ணம் வரும்போதெல்லாம் தேங்க்ஸ் பாபா, தேங்க்ஸ் பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா ஏதோ அந்த எண்ணத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்னு ஒரு அகங்காரம் வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பாபா சொன்னார் இல்லையா, நீங்கள் கொடுத்தாலும் எடுக்கலாமா வேண்டாமான்றதை நான் தான் முடிவு பண்ணணுன்றார். அவர் பெற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் ஆஸ்தியை. ஸோ நான் செய்கிறன்ற உணர்வில் செய்தாலே உங்களுக்கு பதவி கிடைக்காது. காயாகவே பறித்து சாப்பிட்டீங்க, பழமாக விடலை, பழமாகி சொர்க்கத்துக்கு வரணும், நீங்கள் இங்கேயே சாப்பிட்டுறீங்கன்றார். அதனால் உங்களை நீங்களே கேளுங்க, அந்த அளவிற்கு சந்தோஷம் இருக்குதா? அப்படி இல்லைன்னா வெளி உலக குப்பை விஷயத்தெல்லாம் நினைக்கிறீங்க, உள்ளே போடுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் பாபா என்னதான் தினம் தினம் எச்சரிக்கை கொடுத்தாலும் எல்லோரும் ஒரே மாதிரி இதை கிரகிக்கிறது கிடையாது, ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால தான் ஒவ்வொருத்தருடைய படிப்பிலும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தருடைய படிப்பு இருக்கிறது இல்லை. லௌகீக பள்ளிக்கூடங்களில் கூட ஒரே மாதிரி எல்லோரும் இருக்கிறது இல்லை, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஒரே ஆசிரியர் தானே நடத்துகிறாங்க. அது பொதுவான ஆசிரியர், எல்லோருக்கும் தெரிஞ்ச ஆசிரியர். ஆனால் நமக்கு
வித்தியாசமான ஒரு ஆசிரியர், உடலே இல்லாத ஆசிரியர். இந்த மாதிரி ஆசிரியர் உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது. அந்த நிராகார தந்தை நமக்கு ஆசிரியராகவும் ஆகிறாரு அப்படிங்கிற விஷயமும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா கடவுளுடைய முக்கியமான வேலையை இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம குணத்தை மாற்றுறது தான். ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்ற பேரை பயன்படுத்துகிறாங்க மனிதர்கள், ஆனால் அவர் தந்தையாக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லோருக்கும் அவர் எப்படி தந்தையாக இருக்க முடியும்? ஸ்ரீகிருஷ்ணர் சொர்க்கத்தில் சத்தியுகத்தில் வசிக்கிற தேவதை, அதுவும் முதல் ஜென்மத்தில். இப்போ கிருஷ்ணர்னு நிறைய பேர் தன்னுடைய பேர்களை வச்சிருக்கிறாங்க. அதனால் கிருஷ்ணான்னு சொன்ன உடனே அந்த சத்தியுகத்தின் ஸ்ரீகிருஷ்ணர் தான் நம்ம மைண்டில் ஞாபகம் வருது. அவர் தேகதாரி. ஆனால் சிவபாபாவுக்கு உடல் கிடையாது. இந்த உடல் அவரோடது கிடையாது. இது பிரம்மாவுடைய உடல்ல இருந்து பேசுகிறார். கடனாக எடுத்திருக்கிற அந்த உடம்ப. மற்றபடி பிரம்மா ஒரு மனிதன்தான். பாபா வர்றதுக்கு முன்னாடியும் அவர் மனிதன்தான், பாபா வந்த பிறகும் அவர் மனிதன்தான். பாபா வந்தோடனே அவர் ஒன்றும் கடவுள் ஆகிடுறது கிடையாது. நிராகாரர் மட்டும்தான் கடவுள்னு சொல்லுவோம். ஸோ பாபா நமக்கு எவ்வளவு ரகசியங்களை புரிய வைக்கிறார். இருந்தாலும் உங்களால் இதை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அப்பாவையும் டீச்சரையும் புரிஞ்சிக்க முடியல, அவங்கள பற்றி புரிஞ்சிக்க முடியல, என்ன பாகம் அப்படின்ட்டு. அதனால தான் திரும்ப திரும்ப மறந்துடுறீங்க. இப்போ ஆசிரியராக என்ன பண்ணுறாருன்றது விலாவரியாக ஞாபகம் இருக்கும்போது தான் அவர் மேலே அந்த அன்பு இருக்கும். அப்பாவை என்ன பண்ணுறாருன்னு விலாவரியாக ஞாபகம் இருக்கும்போது தான் அந்த அன்பு இருக்கும். ஆனால் நீங்கள் மறந்துடுறீங்க. அதனால தான் உங்களுடைய புத்தி தேகதாரிகளின் பக்கம் போய்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் நம்முடைய உண்மையான அப்பா டீச்சர் சத்குரு இவர் தான். இவருக்கு பிறகு அப்பா கிடையாது நமக்கு. இவருக்கு பிறகு ஆசிரியர் கிடையாது. இவர் வந்த பிறகு இவர் மட்டும்தான் ஆசிரியர். இவர் வந்த பிறகு இவர் தான் சத்குரு அப்படின்றத நிச்சய புத்தி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் போய் லௌகிக அப்பாவை அப்பான்னு அன்பாக கொஞ்சினீங்கனாலே இங்கே இவர் தான் அப்பான்றதை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? டீச்சரும் அப்படித்தான். பாபா சொல்கிறதுக்கு விரோதமாக ஒருத்தர் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்கன்னா இவர் தான் டீச்சர்ன்றதில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் சத்குரு கிட்ட வழி கேட்குறதுக்கு பதில் மற்றவர்கள்கிட்ட கேட்குறீங்கன்னா இவர் சத்குருன்றதை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். பாபா கேட்குறார், மாணவர்கள் ஒரு பொழுதும் ஆசிரியரை மறக்க மாட்டாங்க தானே? ஹாஸ்டலில் வசித்தாலும் மறக்க மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஞாபகம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள விட. ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படியே டிவி பார்ப்பாங்க, ஃபேமிலியோட பேசிகிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவாங்க. ஆனால் ஹாஸ்டலில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த ஆசிரியருடைய மாணவர். அதனால் உறுதியாக ஞாபகம் இருக்கும். ஆனால் இங்கே உங்களுக்கு அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இல்லைன்ற. நீங்கள் எல்லோரும் இங்கே ஹாஸ்டலில் தான் உட்காந்துட்ருக்குறீங்க, மதுபனில் அல்லது சென்டரில். அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே உட்காந்தாலும் ஹாஸ்டல் தான், அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்போவுமே பாபா நமக்கு ஆசிரியர் தான். அவர் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் மாணவர்கள் தான், ஆனாலும் அந்த நிச்சய புத்தி இல்லையே உங்களுக்கு. இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் ஒவ்வொரு அடியிலையும் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்களுடைய சுய புருஷார்த்தத்திற்கேற்ப பதவியை அடையிறீங்கன்னு பாபாவுக்கும் தெரியும். உலகியல் படிப்பில் சிலர் வக்கீலாகவும், சிலர் இன்ஜினியராகவும், சிலர் டாக்டராகவும் ஆகிறாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் உலகத்தின் எஜமானராகிறீங்க. அதில் வரிசைக்கிரமம் இருக்குது. ஆனால் சொர்க்கத்துக்கு போயிட்டாலே சொர்க்கத்தின் எஜமானர்கள் தான். ஸோ அப்போ மாணவர்களுடைய புத்தி எப்படி இருக்கணும்? உலகத்துக்கே எஜமானராகிறன்னா எவ்வளோ போதை இருக்கணும்.
வக்கீலுக்கு படிக்கிறான்னாலே ஒரு போதை இருக்கும், டாக்டருக்கு படிக்கிறன்னா ஒரு போதை இருக்கும். மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை விட இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு போதை இருக்கும். ஆனால் அவங்க டாக்டர் ஆகிற வரைக்கும் உயிரோடு இருப்பாங்களா, ஆன பிறகு ஷைன் பண்ணுவாங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனாலும் படிக்கும்போது ஒரு போதை. ஆனால் இங்கே நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வருவீங்க. நான் தான் நாராயணன் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்தால் கண்டிப்பாக நாராயணனாகவும் ஆவீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும். அதிலும் சேவை செய்ய செய்ய சேமிப்பாகுதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை? அப்போ அந்த போதை இருக்கணுமே. அப்போ அந்த போதை நீங்கள் பேசுகிற விதத்தில் தெரியணும் இல்லையா? டாக்டருக்கு படிக்கிறவங்களாம் நீங்கள் இப்போ பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்கும்போது தெரியும், ஒரு ராயலாக நடந்துக்குவாங்க அவங்க பேசுகிற விதமே. ஸோ எல்லாத்தையும் விட உயர்ந்த படிப்பு நீங்கள் தான் படிக்கிறீங்கன்னா உங்கள் நடத்தையும் பேசுகிற விதமும் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அந்த டாக்டரே ரஃப்பாக பேசினாருன்றதுக்காக ஒருத்தர் போய் குத்திட்டு வந்தார். அப்போ பாபா குழந்தைங்க எவ்வளோ அன்பாக பேசணும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கலியுகத்தில் யாரும் எதுவும் செய்ய தயங்க மாட்டாங்கன்றார் பாபா. இப்போ பணிவு தான் பாதுகாப்பு கவசம். பணிவு இல்லைன்னா காலி. ஒரு செகண்டு தான் இல்லையா? அவருடைய அம்மா இறந்ததுக்கு எது வேணாலும் காரணமாக இருக்கலாம், ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் அங்கே கோபம் வந்ததுக்கு இவ்வளோ நாள் நீ எரிஞ்சு விழுந்தி அது ஏற்கனவே உள்ளே கனிஞ்சிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அம்மாவுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட்டுன்னு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் சொன்னோன்னே கட்டுப்பாய் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டரே குத்திட்டு வந்துட்டார். இறக்கலை, பட் இருந்தாலும் குத்தி டேமேஜ் ஆகி ஆயில் கொஞ்சம் குறையும் இல்லை இதனால். இனிமேல்ட்டாவது கொஞ்சமாவது யோசிச்சாருன்னா அவருக்கு நல்லது. ஏன்னா இங்கே காட்டுற மாதிரி தான் எல்லாருக்கிட்டையுமே அவர் நடந்திருப்பார் இல்லையா? என்ன தான் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும்ல டாக்டருடைய குணம் நல்லா வேணும்னு கூட மனசில் நினச்சிருப்பாங்க. ஸோ பாபா புரிய வைக்கிறார். அப்போ குழந்தைங்க எப்படி இருக்கணும்? கடவுளையே அப்பாவாக கணவனாக கொண்டவர்கள் அழலாமல் இல்லையா? ஒரு நல்ல பெண் கணவன் இறக்கும்போது தான் அழுவா. கடவுள் கேட்குறாரு, நான் என்ன இறந்தா போயிட்டேன், ஏன் அழுவுறீங்க? அப்போ நீங்கள் என்ன கணவனாக நினைக்கலையா? எவ்வளோ சந்தோஷமான செய்தி உலகத்தின் எஜமானர் ஆகிறது. அழலாமல் வேணா ஆனந்த கண்ணீர் வரலாம். ஒரு குப்பையில் இருந்த என்னை எடுத்துகிட்டு போய் கோபுரத்தில் வைக்கிறீங்களே பாபான்ட்டு அது நினைவில் வந்துடும். மற்றபடி துக்கப்பட்டு அழக்கூடாது, வேதனை தாங்காமல் அழக்கூடாது. ஏன்னா இங்கே பொறுத்துக்கிறதெல்லாம் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறதுக்காக, அது ஞாபகம் இருக்கணும். ஒருபொழுதும் கவலைப்பட்டு நீங்கள் அழக்கூடாது. துக்கம் தாங்காமல் அழுவுறது தான் இருக்கிறதுல ரொம்ப கொடூரமான அழுகைன்றார். அப்படி அழவே கூடாதுன்றார். இப்போ பாலஸ்தீனத்தில் உக்ரைனெல்லாம் அப்படி அழுதுருப்பாங்கல்ல, அந்த நிலை உங்களுக்கு வந்தாலும் அழக்கூடாதுன்றார். ஏன்னா யார் அழுகிறார்களோ அவர்கள் இழந்தார்கள், அதுதான் பரீட்சை. சிரிச்ச முகத்தோடு எதிர்கொள்ளணும். ஐயோ சொத்தை விட்டு பிடுங்கி விட்டாங்களேன்னு அழுதுட்டு இருக்கிறது இல்லை. ராமர் சிரிச்ச முகத்தோடு போனார்ல. எது இழந்தாலும் ஐயோ மனைவியை துரத்திட்டேன்னு அழுத மாதிரி அதில் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக வந்து சிரிச்ச முகத்தோடு அனுப்புகிறாருன்னு தான் அர்த்தம். ஆனால் இங்கே அனுப்புகிற விஷயம் இல்லை, பற்றை அறுக்கிற விஷயம். ஸோ அதேமாதிரி பைபிள் குரான்லேயும் வரும். இப்ராஹிம் தன்னுடைய 2வது மனைவி அது மாதிரி விட்டுட்டு வருவார். மகனை கடவுள் கொலை பண்ண சொன்னார், அதுவும் கொலை பண்ண போகிறார். எந்த விதமான அழுகையும் இல்லாமல் பண்ணாருன்னு தான் பைபிளில் இருக்கும். குரானில் தான் கொஞ்சம் அழுத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அழகிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாம் இழப்பவர்கள் தானே அழுவாங்க. அதான் பாபா சொல்கிறார், அழுதிங்கனாலே இழந்துடுவீங்கன்ட்டார். இழப்பவர்கள் அழுவார்கள், அழுதால் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை இழந்துடுவீங்க. எவ்வளோ பெரிய உயர்ந்த ராஜ்யத்தை இங்கே இருக்கக்கூடிய அற்ப பொருள், அற்ப மனிதன் இறந்துட்டான் அல்லது பிரிஞ்சிட்டான்ட்டு அழுது இழக்கலாமா? நம்ம மாதிரி பாயிண்ட்டு இல்லையா? செம்ம சூப்பரான பாயிண்ட்டு இது. லவ் யூ பாபா.
ஸோ பாபா எவ்வளோ சூப்பராக சொல்கிறார் பாருங்களா. நாங்கள் உலகத்தின் அதிபதி ஸ்ரீ நாராயணன் ஆகிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் நடத்தை அப்படி தெரியலையே. அப்படி ஆகிறவங்க அழுவாங்களா? உலக ராஜ்யம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய போதை. அழியக்கூடிய மனிதர்களை நினைத்து அழுதால் எப்படி நீங்கள் அதை அடைய முடியும்? ஸோ எல்லோரும் வரிசைக்கிரமமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. சிலர் நல்ல மதிப்போடு பாஸ் பண்ணுறீங்க, ஸ்காலர்ஷிப்பும் வாங்குறீங்க. மற்றவர்கள்லாம் ஃபெயில் ஆகிடுறாங்க, சிலர் தான் பாஸ் ஆகுறாங்க. ஸோ எல்லோரிலும் வரிசைக்கிரமம் இருக்குது. உங்களில் கூட சிலர் படிக்கிறீங்க, சிலர் சுத்தமாக படிக்கிறதே கிடையாது. கிராமத்தில் உள்ள மக்களுக்கு படிக்கிறதே பிடிக்காது. இதே அவங்கள போய் புல்ல இருக்க சொன்னால் சந்தோஷமாக பண்ணுவாங்க, மாடு மேய்க்க சொன்னால் சந்தோஷமாக பண்ணுவாங்க. ஏன்னா அது சுதந்திரமான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. படிக்கிறத ஒரு பந்தனமாக உணர்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. பணக்கார லேண்ட் ஓனர் கூட படிப்பறிவில்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ தன்னை ஒரு சுதந்திரமானவராக, ரொம்ப சந்தோஷமானவராக புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அதை ஒரு வேலைன்னு சொல்கிறது கிடையாது. இல்லை, மற்றவர்கள் ஆஃபீஸில் போய் வேலை செய்யணும். பாபா உங்களை உலகத்துக்கே எஜமானர் ஆக்கிறதுக்காக படிக்க வைக்கிறார். அவர் ஒன்றும் உங்களை வேலைக்கு போக வைக்கிறதுக்காக படிக்க வைக்கலை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ ஏன்னா படிக்கிறாங்க, அதுவே ஒரு பந்தனம் தான். எந்த குழந்தையும் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறதில்ல பெரும்பாலும். சரி படித்து முடிச்சாச்சு, காசு கிடைக்குமானா அப்பயும் கிடைக்காது, வேலைக்கு போனால் தான் காசு. அங்கேயும் பந்தனம். அந்த வேலை கிடையாது இல்லை இவங்களுக்கு. நிலத்தை பார்த்துக்கிறாங்க, ஆடு மாடை பார்த்துக்கிறாங்க, அப்பயே சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு ஜாலியாகவும் இருக்குது. ஆனால் பாபா கொடுக்குற படிப்பு உங்களை சுதந்திரமாக்குறதுக்கு, வேலைக்கு அனுப்புறதுக்கு கிடையாது. ஸோ அதனால் அந்த படிப்பு வேறு, இந்த படிப்பு வேறுன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்த 21 ஜென்மத்திற்கு நீங்கள் வேலையே செய்ய தேவை, உட்காந்தபடி சாப்பிட்லாம் ராஜா மாதிரி. உலகத்துக்கே எஜமானராக போகிறீங்க இந்த படிப்புனால். ஸோ இங்கே பாருங்கள், ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். மக்களை இன்னொரு கட்சியை தப்பானவர்கள் நம்ப வைக்கிறதுக்காக 1008 பொய்யை சொல்லணும். ஆட்சிக்கு வந்த பிறகு பக்கத்தில் இருக்கிற நாடுகளை எந்த நேரம் யுத்தம் பண்ணணும் தெரியாது. உள்ளுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ஸ்டேட் அடிச்சுக்கிட்டா உடனே ஆட்சியை கவிழணும், இவங்க ஆள்வதற்கு தகுதி இல்லை, இப்படி இவ்வளோ டார்ச்சர். ஆனால் சொர்க்கத்தில் எந்த டார்ச்சரும் இருக்காது, எல்லாம் விதிப்படி நடக்கும். அங்கே ராஜாவாக இருக்கிறது தான் உண்மையிலே ஆனந்தம். அப்படி ராஜாவாக்கக்கூடிய இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்த படிப்புன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உலகத்துக்கே எஜமானவர்களாக, முற்றிலும் சுதந்திரமானவர்களாக மாறுறீங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இதன் மூலமாக, இந்த படிப்பின் மூலமாக மட்டும்தான் உங்களால் உயர்ந்த மகாராஜா மகாராணியாக, தூய்மையாக ஆக முடியும். அதனால தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த படிப்பு ரொம்ப உயர்ந்த படிப்பு அப்படின்னு. ஏன்னா இங்கே கடவுளே நடத்துகிறார் உங்களை உலகத்துக்கு எஜமானர் ஆக்கிறதுக்காக. உங்களுடைய புத்தி ரொம்ப பரந்த மனம் கொண்டவர்களாக பாபா மாத்துறார். ரொம்ப பரந்த மனம், விசால புத்தியாகவும் மாறுது, அதே நேரத்தில் ரொம்ப சூக்ஷ்மமாகவும் மாறுது இல்லையா? யாரை நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே மட்டும்தான் உங்களுடைய புத்தி போகுது. அதான் அதிசூக்ஷ்மமாகுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் என்னவா ஆகிட்டு இருக்கிறேன்னு நினைத்தாலே உங்களுக்கு ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லைக்குட்பட்ட புத்தியிலிருந்து இப்போ எல்லையற்ற புத்தி உடையவர்களாக மாறி இருக்கிறீங்க உங்கள் முயற்சிக்கு ஏற்ப. இல்லை அதுலேயும் வரிசைக்கிரமம் இருக்குது.
நான் மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் உலகத்துக்கு எஜமானராக்குறன்ற அளவற்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது இல்லையா? ஒரு சென்னை மூழ்கும்போது போய் அவங்கள தனியாக வாலண்டியரே போய் ஒரு படகு வச்சு அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அழைச்சிட்டு வரவங்களுக்கும் நம்ம நிறைய பேரை காப்பாற்றி இருக்கிறோன்ட்டு. அப்படி இந்த நரகத்திலிருந்து சங்கமயுகம் படகுகளை ஏற்றி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கும். சொர்க்கத்துலேயும் வேலை இருக்குது. வேலை செய்யாமல் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் சாப்பாட்டுக்காக வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அளவற்ற செல்வம் இருக்கும். ஏன்னா அங்கேயும் வேலைக்காரர்கள், எல்லா விதமான வேலைக்கும் ஆள் தேவை தானே. ஆனால் இப்போ இந்த படிப்பை யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுடைய சுமையை இப்போ ஒழுங்காக படிக்காதவர்கள் சுமப்பார்கள். எப்படி சொல்லிட்டார் பார்த்தீங்களா? அப்போ என்ன, இங்கே படித்தவர்களுடைய வேலையை இங்கே படிக்காதவர்கள் அங்கே வந்து செய்வார்கள். துணி துவைக்கிறதா இருக்கட்டும், வீட்டை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த படிப்பின் ஆதாரத்தில் தான் இருக்குது. எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். அதனால தான் பாபா சொல்கிறார், நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் ராஜா ஆகலாம். நீங்களும் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் இப்படி ஆவோம் பாபான்னு சொல்கிறீங்க. சரி, படிக்கலைன்னா என்ன ஆவீங்க? படிக்கலை அப்படின்னா நீங்கள் பாபாவை அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நினைக்கலன்னு அர்த்தம். இல்லை, படித்தால் தானே பாபாவை நினைக்கவே முடியும். ஏன்னா பாபா ஆசிரியராக நினைக்கணுமே. அவர் இப்போ நடத்தின எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் எப்படி ஆசிரியராக நினைக்க முடியும்? இல்லை, நீங்கள் எப்பெல்லாம் பாபா சொன்ன முரளியை நினைத்து பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அவர் ஆசிரியராக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். பாபா சொல்கிறாரு, எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வரும். குழந்தைங்களும் சொல்கிறாங்க, பாபா நாங்கள் உங்களுடைய கட்டளைப்படி நடக்கிறோன்ட்டு. அப்போ பாருங்க, நீங்கள் முரளி படிக்கலைன்னா மரியாதையோடு என்னை நினைக்கலைன்னு அர்த்தம்ன்று. இந்த பாபா சொல்கிறதே கேட்கலன்னா இப்போ ஆசிரியராகவே நீங்கள் நினைக்கல, மதிக்கலைன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும் பாருங்கள். பாபா சொல்கிறாரு, எந்த அளவிற்கு நீங்கள் பாபாவுடைய நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும். குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நாங்கள் உங்களுடைய கட்டளைப்படி நடக்கிறோம். பாபா வந்து இந்த பிரம்மா மூலமாக நமக்கு கட்டளைகளை கொடுக்குறார். ஸோ அப்போ பாபாவுடைய வழிப்படி பாபா சொன்னதையெல்லாம் சேர்த்து நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் பாவம் அழியும். ஸோ அப்போ தான் நம்ம பாபாவுடைய வழிப்படி முதல்ல நடக்கவே முடியும். அப்போ பாபா வந்து இவர் மூலமாக தானே வழி கொடுக்க முடியும். ஆனால் பிரம்மாவுடைய வழியை அவங்க கேட்குறதே கிடையாது இல்லை. ஏன்னா பிரம்மா மூலமாக சிவபாபா பேசுகிறார். ஸோ பிரம்மாவும் சேர்ந்து ஞானத்தை கொடுப்பார். கேட்குறதே கிடையாது. பழைய அழுகி போன மனிதர்களுடைய வழியையே அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களால பார்க்க முடியுது சிவபாபா தான் இந்த ரதத்தின் மூலமாக நமக்கு வழி கொடுக்குறாருன்ட்டு. இருந்தாலும் தன்னுடைய மன வழியையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வழியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ராவணனுடைய வழியை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாகத்தான் நீங்கள் இப்போ ஒன்றுத்துக்கும் உதவாத சோழியாக மாறி இருக்கிறீங்க. ஸோ இப்போ ராமராகிய சிவத்தந்தை நமக்கு வழி கொடுத்துட்டு இருக்கிறார். இதுதான் வைரத்துக்கு சமமான வழி. அமிர்தாலை ஏந்திரிக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் வைரத்துக்கு சமமான வழி. சாதாரண விஷயம் அதில் குறிப்பாக ஆத்மாவை பார்க்கறது, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் அலட்சியப்படுத்த நமக்கு பெரிய தண்டனை கிடைக்குது. ஏன்னா உடல் உணர்வில் தானே பிரச்சனையே. அதில் வந்து காப்பாற்றுறதுக்கு தான் பாபா இந்த வழியை நமக்கு கொடுக்குறார்.
ஸோ நிச்சய புத்தியின் மூலமாகத்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிது. இதில் எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. இல்லை, நிச்சய புத்தியில் நஷ்டம் வரவே வராது, வெற்றி தான் கிடைக்கும். ஆனால் இது பாபாவுடைய வழியான்னு பார்த்துக்கணும். அதுக்கு தானே முரளி கேட்குறோம். இப்போ நீங்கள் முரளி ஒழுங்காக படிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க? யார் வேணாலும் உங்கள் மனசை மாற்றலாம். பாபா இப்படி சொல்லியிருக்காரு, இது ஸ்ரீமத் கிடையாது. இது நிறையா நடக்கும் நிறைய சென்டரில். அப்போ நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான். பாபா உங்களுடைய நஷ்டத்தை கூட லாபமாக மாற்றிடுவார். அதாவது சப்போஸ் பிரம்மா பாபாவும் சேர்ந்து தானே பேசுகிறாரு. சில சமயம் அவர் பேசுறதில் தவறு கூட இருக்கலாம். அதனால் உங்களுக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா அதையும் லாபமாக மாற்றிடுவார். ஆனால் பேசுகிறது சிவபாபா நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கு தான். இது பிரம்மா பேசுகிறாரோ சிவபாபா பேசுகிறாரா அப்படின்னு சந்தேகம் உள்ளவர்கள் தொடர்ந்து மூச்சு திணறிட்டே இருப்பாங்க. இல்லையா, இந்த பாதையில் ஒழுங்காக முன்னேறவே மாட்டாங்க. ஸோ கண்ணை மூடிட்டு இவர் மூலமாக பேசுறதெல்லாம் சிவபாபா தான் அப்படின்னு நம்புகிறவங்க தான் மூச்சு திணறாமல் சல்லுன்னு முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நஷ்டமே வராது. இதுக்கு பாபாவே கேரண்டி கொடுக்குறார். பிரம்மா ஏதாவது தவறாக சொன்னாலும் அதை நான் சரி செய்கிறேன், அந்த நஷ்டத்தை லாபமாக்குறது என்னுடைய பொறுப்புன்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஸோ பாபாவுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு நஷ்டமே ஏற்படாது. மனித வழிகள் தேகதாரியுடைய வழிகள். இங்கே சுற்றி மனித வழிகள் தான் இருக்குது, எல்லா மதத்திலும் எல்லா சித்தாந்தத்திலும். ஸோ அதனால தான் மனித வழி, கடவுள் வழி, தெய்வ வழி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தான் கடவுளுடைய வழி கிடைக்கிது. இதன் மூலமாகத்தான் மனிதனிலிருந்து தேவதையாகிறீங்க. ஸோ கடவுளுடைய வழி மனிதனை தேவதையாக்குற வழி. சொர்க்கத்தில் உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், துக்கமே இருக்காது, நிரந்தர சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தை இப்போவே நீங்கள் அனுபவம் பண்ணணும். இல்லையா, நான் அதை அடைய போகிறேன், நான் சொல்கிறத கேட்கக்கூடிய பிரஜைகள், நான் சொல்கிறத கேட்கக்கூடிய மனைவி, கணவன், குழந்தை யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க. எனக்கும் யாரையும் எதிர்த்து பேசணும்னு தோணாது. அது எவ்வளோ சூப்பராக இருக்கும், யோசித்து பாருங்களா. ஸோ அந்த எதிர்காலத்தை இப்போ நீங்கள் உணரணும். இதுதான் யோகாவே. இல்லையா, அந்த எதிர்காலத்திலே வாழ்ந்துட்டு இருக்கணும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம்தான் நிகழ்காலம். அதனால தான் அது அதை விட இது உயர்ந்ததுன்னு சொல்லப்படுது சங்கம் யுகம். நீங்கள் எப்போ ஸ்ரீமத்தை அடையிறீங்க? இந்த உயர்ந்த சங்கம் யுகத்தில் தான் அடையிறீங்க. ஸோ சொர்க்கத்திற்கான பாதையை காட்டுறார். சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. அங்கத்தைய குணத்தை நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போதிச்சுக்கிட்டே இருக்கிறார். பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு கல்பத்திலும் நான் சங்கம யுகத்தில் தான் வருகிறேன். ஸோ அந்த கடவுளை நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. அதனால் அவருடைய வழியைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, எது எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே இருங்க. குடும்பத்தை விட்டு காட்டுக்கெல்லாம் பாபா போக சொல்லலை. குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தாமரை மலர் மாதிரி புத்தியை பாபாவோடு மட்டும் இணைத்து தூய்மையாக இருங்கன்றார். உங்களை பாபா எல்லாரும் வெள்ளை ட்ரெஸ்ஸு தான் போடணும்னா யார் சொன்னது? பாபா சொன்னாரா? அப்படிலாம் கிடையாது. வெள்ளை ட்ரெஸ்ஸு நல்லதுன்றார். அது குறிப்பாக சென்டரில் இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் என்ன வேணும்னாலும் போட்டுக்கோங்க. கலர் ட்ரெஸ் போடுறீங்களா, நகை போடுறீங்களா, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா இதனால் வீட்டில் பிரச்சனை வரும்போது தூய்மை ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். தூய்மை, நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது. மற்றபடி ட்ரெஸ்ஸிலெல்லாம் பாபா ஸ்ட்ரிக்டாக எதுவும் சொன்னது கிடையாது. ரொம்ப ஆடம்பரமாக இருக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான். ஸோ எதை வேண்டுமானாலும் நீங்கள் உடுத்திக்கலாம்.
ஏன்னா நீங்கள் பலருடைய தொடர்பில் வந்தாகணும் இல்லையா? ஸோ அதனால் கலர் ட்ரெஸ் போடுறதுக்கெலாம் உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. எந்த ட்ரெஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கும் இந்த ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பாபா சொல்கிறதெல்லாம் நான் உடம்புன்றதை மறந்துடுங்க. எனக்கு கொடுத்துருக்கிற உடம்புக்கு அலங்காரம் பண்ணுறேன், ஆனால் அது நானே கிடையாது. அது சும்மா உலகத்துக்காக நான் பண்ணுறேன். மற்றபடி உடலின் உறவுகளை மறந்துடுங்க. ஆத்மாவில் மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும். அந்த ஆத்மாவை பார்த்து தான் பேசணும். மற்றபடி உடலுக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடணுமோ போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கட்டும். ஸோ ஆத்மா தான் தூய்மையாகவும் ஆகுது, அழுக்காகவும் ஆகுது. ஸோ அதனால் ஆத்மாவை பாருங்கள், உடலை பார்க்காதீங்க இல்லையா? குணம் சரியில்லைன்னா ஆத்மா அழுக்காக இருக்குது, அதை தூய்மையாக்குற வழி பாபா கொடுத்துருக்கிறார். சுப பாவனை மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை ஆகும், சக்தி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை ஆகும் அப்படின்னு சொல்கிறார். மகான் ஆத்மாவை மகாத்மான்னு சொல்கிறோம். தூய்மையான ஆத்மா தான் மகாத்மான்னு சொல்லணும். ஸோ மகான் பரமாத்மான்னு சொல்கிறது கிடையாது. ஸோ ஆத்மாவை தான் மகாத்மா பாவாத்மான்னு சொல்கிறோமே தவிர மகான் பரமாத்மா கிடையாது. அது கேட்குறதுக்கே முதல்ல நல்லா இல்லை. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுள் எப்போவுமே தூய்மையாக இருக்கக்கூடியவர். சத்குரு தான் ஒவ்வொருத்தருக்கும் சத்கதியை கொடுப்பவர். அவர் தான் நம்முடைய அப்பா, ஒரே அப்பா எல்லா ஆத்மாவுக்கும். சொர்க்கத்தில் திடீர் மரணமே ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி சொர்க்கத்தின் தேவதையாக உங்களை பாபா மாற்றிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் மாற்றுறார். ஞானத்தை எடுப்பதற்கு முன்பு உங்களுக்கு தெரியுமா நாம தான் அந்த தேவதைன்னு? அல்லது கல்பத்தின் ஆயுள் தான் தெரியுமா? இப்போ தான் எல்லாத்தையும் பாபா ஒன்று ஒன்றா ஞாபகப்படுத்துகிறார். ஸோ ஆத்மாக்களைத்தான் பாவாத்மாக்கள் புண்ணிய ஆத்மாக்கள்னு சொல்கிறோம். பாவ பரமாத்மா புண்ணிய பரமாத்மான்னு ஒருபொழுதும் சொல்கிறது கிடையாது. அவர் எப்பவுமே சதாசிவம், தூய்மையாகவே இருக்கிறார். கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்கிறது புத்தியற்ற தன்மை. ஸோ இதை பற்றி நேற்று ஒரு அமெரிக்கா சிஸ்டர், யோகா அஞ்ஞானி தான், இங்கிலீஷில் அது போட்டிருக்குறோம், அது அவசியம் பாருங்கள். ஸோ அதில் அவங்க பேசும்போது ஃபஸ்ட்டு அவங்கள இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி தான் நம்ம கூப்பிடுவோம் இல்லையா? நாங்கள் ஞானம் சொல்கிறோன்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க? அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு யோகா டீச்சர், அதனால் வந்துட்டு ஹிந்துயிசம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கடவுள் எங்கும் இருக்கிறான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இவங்க கடவுளை ஒரு எல்லைக்குட்பட்டதில் சுருக்கிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம். அப்போ எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாருன்னா அப்போ ரேப் பண்ணுறவனுக்குள்ளே கடவுள் இருக்கிறாருன்னு ஆகிடாதா அப்படின்னு அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க. யோசித்து சில கேள்வி கேட்குறாங்க, நல்லாவே கேட்டாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உள்ளே போகுது அப்படிங்கிறது ட்ராமாவை பொறுத்து இருக்குது. ஸோ கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம்ன்றார். ஆனால் அவங்க அதை பெருமையாக நினச்சிக்கிறாங்க. பாபா உட்காந்து இதை புரிய வைக்கிறார். ஸோ அதிலும் குறிப்பாக நீங்கள் அமெரிக்காவில் பிறந்து கிறிஸ்தவ நாட்டில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து இந்து மதத்தில் ஈர்க்கப்பட்டு இந்த ஞானத்தையும் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்குறீங்கன்னா சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மாவாக இருந்தால் மட்டும்தான் இது புரியும் சிஸ்டம்னு சந்தோஷமாயிட்டாங்க. இட்ஸ் குட் டு ஹியர் தட் அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா அது சொல்லும்போது இதெல்லாம் முட்டாள்தனம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதை பொறுமையாக எடுத்து புரிய வைக்கணும். பாபா நமக்கு சொல்கிறார் ஓப்பனாக குழந்தைங்கன்றதுனால. பாபா மட்டும்தான் 5000 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து
பாவாத்மாக்களை புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றுறாரு, அதுக்காகவே வராரு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒரே ஒருத்தரை மாற்ற அவர் வர்றது கிடையாது இல்லையா? ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குமே, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தார் இல்லை, எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு தான் அவர் வர்றார். இல்லை இயேசு மட்டும் பரிசுத்தமானவர், இயேசுக்கு மட்டும் ஞானம் கொடுத்தாரு, மோசஸ்க்கு மட்டும் ஞானம் கொடுத்தாரு, இல்லை எல்லாருக்கும் கொடுக்குறார். அவருக்கு ஒரு உடம்பு வேணுன்றதுக்காக ஒரு உடம்பில் வராரே தவிர ஞானம் எல்லாருக்கும் தான் கொடுக்குறார். குழந்தைங்க எல்லாரையும் மாத்துறார். பாபா சார், குழந்தைகளே, உங்களுடைய எல்லையற்ற தந்தை நான். உங்களை ஒவ்வொரு கல்பத்திலும் மிக உயர்ந்த தேவதையாக மாற்றிட்டு போகிறேன். ஏன்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு அளவற்ற சந்தோஷத்தை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் தானே. அது அங்கே தான் பாபா அப்பாவாக இருக்கிறார் இல்லை? சந்தோஷத்தை கொடுக்கறது தானே அவருடைய வழி. அப்பா போன பிறகும் குழந்தை சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினைப்பார். தங்க யுகத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. எப்படி தூய்மையானாங்க? அதற்கு முந்தைய ஜென்மத்தில், அதாவது இந்த சங்கம யுகத்தில் ராவணனை வென்று தூய்மையான புண்ணிய ஆத்மாக்களாக ஆகி வந்திருக்கிறாங்க சொர்க்கத்துக்கு. ராவணனை அழிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ மாயை எத்தனை தடைகளை உருவாக்குதுன்னு உங்களால் உணர முடியுது. உங்களை அப்படியே மூச்சு திணற வைக்குது. பாபாவை நினைக்க விடாமல் இருக்கிறதுக்கு இதை அதை நினைட்டு பாபாவை விட மற்றதெல்லாம் ரொம்ப முக்கியமானது மாதிரி நம்ம வச்சு நம்மளை அதை நினைக்க வைக்கும். ஸோ இதுதான் யுத்தம். உன்னை நான் நினைக்க மாட்டேன்டா, என்னை நினைக்காம இருக்க விட மாட்டேன்டி அப்படின்னு மாயா சொல்லுது. இந்த அருந்ததி படத்தில் வில்லன் சொல்கிற மாதிரி அதுதான் யுத்தம். ஸோ எப்படி மாயையோடு யுத்தம் நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவங்க ஸ்தூலமான யுத்தத்தை கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு இடையில் நடக்கிறதாக காட்டிட்டாங்க. அவங்களுடைய படைகளையும் ஸ்தூல படைகளை காட்டிட்டாங்க. ஆனால் சூக்ஷ்மமாக நடக்கிற இந்த யுத்தத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது மறைமுகமாக மனதுக்குள்ளே நடக்குது. அதனால் யார் மனதுக்குள் நடக்குதோ அவர்களுக்கு மட்டுமே இது புரியும். ஆத்மாக்கள் மாயாவோடு யுத்தம் பண்ணணும். பாபா சொல்கிறாரு, யார் தெரியுமா உங்களுடைய மிகப்பெரிய எதிரி? காமம். அவன் தான் இந்த படை தளபதின்னு, தலைவன் அல்லது இதன் அரசன்னு வச்சுக்கலாம். அரசனை கொண்டுட்டா ஆட்சி நமக்கு தானே. அதனால்தான் மாயாவை கொல்லணும், எச்சரிக்கையாக இருக்கணும். யோக பலத்தின் மூலம் அதன் மீது வெற்றி அடையணும். யாருக்குமே யோக பலம்னா என்னன்னே தெரியாது. யார் சதோ பிரதானமாக இருந்தாங்களோ அவர்களே இப்போ தமோ பிரதானமாக ஆகிட்டாங்க. பாபா சொல்கிறாரு, நான் இவருடைய பல ஜென்மங்களின் கடைசியில் பிரவேசிக்கிறேன். கடைசி ஜென்மத்தில் அந்த நேரத்தில் இவர், அதாவது பிரம்ம பாபா, முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறார். உங்களுக்கும் அது பொருந்தும். நீங்களும் தமோ பிரதானமாக இருக்கிறீங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிற எதுவுமே ஒரே ஒரு பிரம்ம பாபாவுக்கு மட்டும்தான் சொல்கிறாருன்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. எல்லாருக்காகவும் சொல்கிறார். ஸோ யார் என்ன பதவி அடைய முடியும் அப்படின்னு வரிசைக்கிறவமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் போக போக இன்னும் நிறைய புரிஞ்சிக்குவீங்க. அந்த வெற்றி மாலையின் காட்சி உங்களுக்கு கிடைக்கும்ன்றார் இல்லையா? 108 மாலையில் யார் வருவா, 8 மணி மாலையில் யார் வருவா, எல்லாமே காட்சி கிடைக்கும்ன்றார். சூப்பர் இல்லை? அப்போ உலகத்துக்கே தெரிஞ்சிடும்
யார் 8 பேர் வராங்க அந்த லக்ஷ்மி நாராயணன்ட்டு. ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அடுத்த வகுப்புக்கு மாற்றலாகி போகும் பொழுது அவர்களுக்கு தெரியுது நம்ம என்ன மார்க் வாங்கியிருக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போல்லாம் ரேங்க்கு இதெல்லாம் போடுவாங்க. இப்போ வெறும் பாஸ்ன்னு மட்டும் போட்டுடுறாங்க. ஸோ அப்போ என்ன ரேங்க்கு, யார் எதில் எவ்வளோ மார்க் வாங்கினாங்க, எதில் ஃபெயில் ஆனாங்க, எல்லாமே தெரிஞ்சிடுது ரிசல்ட்டை பார்த்து. அதே மாதிரி தான் பாபா எல்லாத்தையும் கட்டி தான் அனுப்புகிறோம். ஐயோ இந்த குழந்தை கஷ்டப்படுமே அப்படின்னு. இப்போ கல்வித்துறையே மாறிடுச்சு இல்லையா, அதனால் ரேங்க் போடாதீங்க இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படிலாம் கிடையாது. தெளிவாக பாபா காட்டுவார், இதனால் இந்த குழந்தை இந்த பதவி அப்படின்ட்டு. ஸோ பாபா ஒரு குழந்தைய கேட்டாராம், உங்களுடைய பரீட்சை பேப்பர் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு. அந்த குழந்தை சொல்லிச்சான், லண்டன்ல இருந்து வருது பாபான்ட்டு. பாபா இப்போ நம்மளை கேட்குறார் இல்லையா. அது நிறைய எக்ஸாம் இருக்கும், அந்த லண்டன் சிலபஸ், IGCSE இது மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கேருந்து எக்ஸாம் பேப்பர் வந்திருக்கும். இப்போ பாபா நம்மளை கேட்குறார், உங்களுடைய பேப்பர் எங்கேருந்து வரும்? மேலிருந்து வரும். எல்லாத்துடைய காட்சியும் உங்களுக்கு கிடைக்கும். கடைசியில் நீங்கள் பண்ண முயற்சி, நீங்கள் கொடுத்த துக்கம், அதனால் மற்றவர்கள் அனுபவித்த வேதனை, அவங்க இட்ட சாபம், அப்படியே துடிச்சு போயிடுவோம் நம்ம. அதுக்கு தான் ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். இது மிக அற்புதமான படிப்பு. யாருக்குமே உங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் படிக்கிறாங்க, ஆனால் வரிசைக்கிரமம் இருக்குது அந்த படிப்பில். அதனால் அவர்களுடைய ஆனந்தம் கூட வரிசைக்கிரமமாகத்தான் இருக்கிறது. இல்லை, இந்த படிப்பை எந்த அளவுக்கு நல்லா படிப்பாங்களோ அந்த அளவிற்கு தான் ஆனந்தம் இருக்கும். ஸோ அதீந்திரிய சுகத்தை அப்போ பாருங்களா, ஆனந்தம் இல்லைனாலே படிப்பு அந்த அளவுக்கு படிக்கலை அப்படின்னு அர்த்தம். கடவுள் நமக்கு நடத்துறது கடவுள்ன்றதில் நிச்சய புத்தி இல்லை, அதோடைய ஆழம் புரியலை, அந்த உறவுகளுடைய அர்த்தம் புரியலை. எப்படி அவர் ஆசிரியராக, எப்படி சத்குருவா, எப்படி அப்பாவாக இருக்கார், அந்த கடமையை எப்படி நிறைவேற்றுறாருன்னு புரியலைன்னு அர்த்தம். ஸோ கிருஷ்ண பகவான் வாக்குன்னே அவங்க சொல்லி பழக்கப்பட்டுட்டாங்க. அவங்க ஒன்றும் கிருஷ்ணர் அப்பானும் சொல்கிறது கிடையாது. அப்போ எப்படி அந்த ஆனந்தம் இருக்கும்? அதீந்திரிய சுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கோபியர்களை கேளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. இது இறுதியில் உங்களுடைய நிலையாக இருக்கும். ஸோ பாபா சொல்கிறாரு, அந்த குழந்தையுடைய நிலையை பார்த்து இந்த குழந்தை விழவே விழாது அப்படின்னு பாபாவுக்கு தெரிந்தால் கூட அடுத்து என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுன்றார். திடீர்னு படிப்பை விடலாம், படிப்பை விட்ட உடனே மாயா ஓங்கி அறையலாம். நிறைய பேர் அந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்கிறாங்க இல்லையா. ஸோ படிக்கலை அப்படின்னா அவங்களுடைய பாக்கியத்தில் இல்லைன்னு அர்த்தம். அவர்களுக்கு சின்னதாக ஒரு சிக்னல் கிடைக்கிது, நீங்கள் போய் குடும்பத்தை உருவாக்கிக்கலான்னா உடனே ஓடி போயிடுறாங்க இல்லை. பாபா இன்றைக்கி சொன்னாலே குடும்பத்தில் இருக்கிற அனுமதி இருக்குதுன்னு பாபாவே சொல்லிட்டாருன்னு உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. ஸோ பாபா திருமணம் ஆனவர்களுக்கு சொல்கிறார் குடும்பத்தில் இருக்கலான்ட்டு.
ஸோ இவங்க எப்படா பாபா நமக்கு சாதகமாக பேசுவார்னு பார்த்துட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? பாபாவை விட்டுட்டாங்க, முரளியை விட்டுட்டாங்க, யோகாவை விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்? யாருமே அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க இல்லை, மறுபடியும் அனாதை ஆயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய நடத்தை, பேசுகிற விதம் எல்லாமே அதே மாதிரி மாறிடும். ஸோ அவங்க நினைக்கிறாங்க நமக்கு கொஞ்சம் காசு கிடச்சா போய் தனியாக போய் வாழலாம் அப்படி நினைக்கிறாங்க. இது அவங்களுடைய நடத்தையிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ என்ன அர்த்தம்னா அவர்களுக்கு நிச்சய புத்தி இல்லை, ஒரு விரக்தியில் வேறு வழி இல்லாமல் வலுக்கட்டாயத்தில் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஞானத்துடைய முதல் எழுத்து கூட தெரியலன்றார் இல்லையா? ஞானத்துடைய ஏபிசிடி கூட தெரியல, ஒன்றுமே தெரியலன்றார். சிலர் படிக்கிறதுக்கு உட்கார்றது கூட கிடையாது, மாயா அவங்கள படிக்கவே விட மாட்டேங்குது. ஸோ எல்லா சென்டர்லேயும் இந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க இல்லையா? சரண்டர் பிரதர் சிஸ்டரே சொல்கிறார், முரளியே படிக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க, முரளி வகுப்புக்கு வர்றதே கிடையாது. ஸோ சரண்டர் பிரதர் சிஸ்டர் மட்டும் இல்லை, வெளியிலேருந்து வரவங்களையும் சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஏன்னா நடக்கிறது மிக உயர்ந்த படிப்பு, நடத்துறது உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள், ஆனால் வரமாட்டுறாங்க. அது ஆச்சரியம் தானே? ஸோ அதனால தான் கிறிஸ்தவ மதத்தில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டன்னு ஒன்று இருக்குது, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டன்னு வாங்க. அப்போ ஏன் எல்லாரையும் அவர் தேர்ந்தெடுக்கிறது இல்லைன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இப்போ கடவுளே பார்த்து பார்த்து பொறுக்கி எடுக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், அதில் நான் ஒருத்தனாக இருக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த போதை இருந்தால் இந்த படிப்பை விடுவீங்களா? பாபா ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கேட்குறதே கிடையாது, மறுபடியும் அந்த தவறான காரியங்களே பண்ணுறாங்க. உடனே பாபா புரிஞ்சுக்கிறார், ஆமாம் ராஜ்யம் உருவாகுது இல்லை, எல்லா விதமானவர்களும் டாப் டு பாட்டம் தேவை தானே, ராஜாவிலேருந்து வெட்டியான் வரைக்கும். ஸோ அதனால் இங்கே தப்பு பண்ணுறவங்க தானே அங்கே வெட்டியான் ஆக முடியும். ஸோ பதவியில் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இங்கே கூட எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க, பதவியில் வித்தியாசம் இருக்குது தானே. அப்போ என்ன சொர்க்கத்துக்கும் இங்கத்துக்கும் வித்தியாசம்? அங்கேயும் வேலைக்காரன் இருக்கான், இங்கேயும் வேலைக்காரன் இருக்கிறான், அங்கேயும் பணக்காரன் இருக்கான், இங்கேயும் பணக்காரன் இருக்கிறான். அப்போ என்ன தான் வித்தியாசம்? பாபா சொல்கிறார், அங்கே ஆயுள் அதிகமாக இருக்கும், சந்தோஷமே சந்தோஷமாக இருக்கும், ராஜாவிலேருந்து வேலைக்காரன் வரையும் எல்லாரும் ஆனந்தமாக தான் இருப்பாங்க. கடன் வாங்கி பழப்ப ஓட்டுறதெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காதுன்றார். அளவற்ற செல்வம் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் இங்கே ஆயுள் கம்மியாக இருக்குது, துக்கம் மேலே துக்கம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நோய், திடீர் மரணம், உலக யுத்தம், திடீர்னு அரசாங்கம் வீட்டை காலி பண்ண சொல்லுது, ஊரை நாட்டையே காலி பண்ண சொல்லுது, எவ்வளோ துக்கம். ஸோ குழந்தைங்களுடைய புத்தியில் தான் இந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இந்த நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் அதே பாகத்தை நடிப்பீங்க. இப்போ சங்கமயுகத்தில் நம்ம பக்காவாக சேவை செய்கிறோம், பாபா நினைவிலே இருக்கிறோன்னா அதுவே குஷியை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் நான் இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு கல்பத்திலும் இதே நடிப்பை நீங்கள் நடிப்பீங்க. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி அந்த ஆத்மாவில் எவ்வளோ பெரிய பாகம், 5000 வருட பாகம் பதிவாயிருக்குது. அதே உடலை ஆத்மா எடுக்கும். முந்தைய கல்பத்தில் ஒவ்வொரு பிறவியில் என்னென்ன உடலை எடுத்ததோ அதே தோற்றத்தை எடுத்து அதே காரியத்தை பண்ணுன்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த உலக சக்கரம் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு பயம் தேவையில்லை, ஐயோ பாபா அடுத்த தடவை நான் வராமல் போயிடுவேனோ. இப்போ நீங்கள் வந்துட்டீங்களா, கண்டிப்பாக வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. இப்போ நாராயண ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, ஒவ்வொரு கல்பத்திலும் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க.
ஆனால் இதே மாறி மாறி வருதுன்னா, ஐயோ அடுத்த தடவை நான் வரமாட்டேனா என்னவோ தெரியலையேப்பா, அதுவே ஒரு கவலை தானே. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்? அப்போ அடுத்த தடவை நீங்கள் வெட்டியானா போகிறதுன்றது உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா? எல்லாருக்கும் வாய்ப்புனா ஞானத்தை கொடுக்குறோம், எடுக்கலைன்னா யார் என்ன பண்ண முடியும்? உலக சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது தான் நடந்துட்டு இருக்குது. மீண்டும் அதே சக்கரம் சுத்தம். மீண்டும் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ நிலைகளை நீங்கள் கடப்பீங்க. இதில் குழப்பம் அடைகிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களை ஆத்மான்னு உணர்றீங்களா? ஆத்மாக்களின் தந்தை சிவபாபா அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க தானே? நம்ம போய் தேவதையாக இருந்தோமா, நம்ம போய் நாராயணனாக இருந்தோமா அப்படின்னு குழம்பு தேவையில்லை. ஏன்னா அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படி இறங்கி வந்து தான் ஆகணும். இதில் என்ன குழப்பம்? ஸோ அதுக்கு தான் உங்களை ஆத்மான்னு உணருங்க. இல்லை, ஒவ்வொரு உடலில் ஒவ்வொரு நடிப்பு நடிச்சிங்க. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை சிவபாபா. உங்களை ஆத்மான்னு உணர்றீங்களா? உணர்ந்தால் தானாகவே சிவபாபாவுடைய ஞாபகம் வந்துடும். யார் சதோப்பிரதானமாக ஆகிறாங்களோ அவர்களே தான் மீண்டும் தமோ பிரதானமாகவும் ஆகிறாங்க. இது ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்குது. ஸோ பாபாவை நினைத்து நினைத்து மீண்டும் நாம் சதோ பிரதானமாக ஆகிறோம். இது நல்ல விஷயம்தானே? இதில் குழம்புறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் தமோ பிரதானம் ஆகும்போது எதுவுமே தெரியாமல் தான் ஆகுறீங்க. ஸோ இப்போ தெரிஞ்சுட்டு மீண்டும் சதோ பிரதானம் ஆகிடுறீங்க. ஸோ அப்போ இதோடு நீங்கள் நிறுத்திக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நிறுத்திட்டு சொல்லுங்கள், எல்லையற்ற தந்தை உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறாரு. இல்லை, இறங்கி வந்துட்டோம், இப்போ சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு அவரை நாம் நினைக்கணும். ஏன்னா அவர் மட்டும்தான் தூய்மையாக்குபவர், எப்பவும் தூய்மையாக இருப்பவர். அவரை நினைத்தால் தான் நாமளும் தூய்மையாக முடியும். அதற்கான ஞானத்தை தான் பாபா கொடுக்கிறார். ரொம்ப சிம்பிளான ஞானம். கஷ்டப்பட்டு வேதங்களை எல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் உலக சரித்திர பூகோளமே இதில் வந்துடும். இதுதான் உண்மையான சரித்திர பூகோளம். வேதங்களில் இருப்பதெல்லாம் கற்பனை கதைகள் மட்டுமே. ஸோ ஆரம்பத்தில் எங்கேருந்து வந்துச்சு வேதம்? ஸோ நிறைய மனிதர்கள் உருவான பிறகு தானே வேதம் வரும். ஆனால் மனிதர்கள் ஆதியிலே வந்துடுச்சு அப்படின்லாம் வேறு நினச்சிக்கிறாங்க. தங்க யுகத்தில் வேதங்கள் இருக்காது. அந்த மாதிரி வேதங்களை படிக்கிற பழக்கமே அங்கே இருக்காது. பேரு ரூபம் எல்லாமே மாறிடும் சொர்க்கத்தில். ஸோ குஷிப்படுத்தின அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். துக்கம் தாங்காமல் ஒருபொழுதும் அழக்கூடாது. பாபா இருக்கும்போது உங்களுக்கு என்ன துக்கம்? நடக்கிறது அனைத்தும் நன்மைக்கே. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போகிறேன், இதே தான் ஞாபகம் இருக்கணும் உலக அழிவின் பொழுதும். ரொம்ப முக்கியமானது. அழுதால் இழந்தீர்கள். உங்களுடைய புத்தியில் நான் சொர்க்கத்தின் எஜமானராகிட்டு இருக்கிறேன்றது சதா ஞாபகம் இருக்கணும். அப்போ உங்களுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே அவ்வளவு அற்புதமாக தெய்வீகமாக இருக்கணும். சொர்க்கத்துக்கு போகிறன்றது மட்டும் இல்லை, நாராயணன் லக்ஷ்மி ஆகிட்டு இருக்கிறேன்னு ஞாபகம் இருக்கணும். மகாலட்சுமியாகவே உங்களை பாவிக்கணும். மகாலட்சுமியை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும். மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய பேச்சு நடத்தை எல்லாமே இருக்கணும். ஒருபோதும் அழக்கூடாது. ஸோ நிச்சய புத்தி உடையவர்களாக மாறி அப்பாவுடைய கட்டளைகளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதில் குழப்பம் அடைஞ்சு மூச்சு திணற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. நிச்சய புத்தியில் தான் வெற்றி இருக்குது. அதனால் உங்கள் மனதின் வழியை ஃபாலோ பண்ணாதீங்க. அது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது இல்லையா? அப்போ நிச்சய புத்தி இருந்தால் பாபா சொல்கிற அத்தனையும் அப்படியே ஃபாலோ பண்ணாதான் நிச்சய புத்தி உடையவர்கள். இல்லாட்டினா உங்கள் மன வழியை ஃபாலோ பண்ணுறீங்கனாலே சந்தேக புத்தி உடையவர்கள்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால தானே அனைத்தையும் இழந்தீங்க, மீண்டும் ஏன் அதை பிடிச்சிட்டு அழுவுறீங்க அப்படின்னு பாபா கேட்குறார். செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். பாபா சொல்கிறாங்க,
எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலமாக அனைவரின் ஆசீர்வாதத்தை அடைவதற்கு தகுதியுடையவராகி சுயமாற்றம் செய்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நீங்கள் உங்களுக்கு கட்டுப்படுத்தும் சக்தி இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும், உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் சக்தி இருந்தால். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அது எப்படி சாத்தியம்? இல்லை, ஒரு துரோகம் நடக்குது, எப்படி அது சாத்தியம்? 3 ஞாபகம் இருக்கணும். 1, பாபாவை புள்ளி ரூபத்தில், 2 பாபாவை நினைக்கணும், ஆத்மா, 2த்தையும் புள்ளி, அடுத்தது முற்றுப்புள்ளி. இல்லை, நான் ஒரு புள்ளி, நான் பல உடலை எடுத்து நடித்து வந்திருக்கிறேன், இப்போ ஒரு நடிப்பு பார்த்துட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அடுத்தது நான் பாபாவுடைய குழந்தை, என்னை அழைச்சிட்டு போயிட்டுருக்கிறார் சொர்க்கத்துக்கு. ஸோ அழுதால் இழந்து விடுவீர்கள்னு இன்றைக்கி முரளியில் கூட சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் சிரித்த முகம் மாறாமல் அனைத்தையும் கடக்கணும். ஸோ இது ஞாபகம் இருந்தாலே எந்த சிச்சுவேஷனையும் டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு பாபா நினைவில் மூழ்கிடுவீங்க. எதையுமே சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ அப்படி எந்த சூழ்நிலையிலும் சூழ்நிலைக்கேற்ப தன்னை எந்த குழந்தை மாற்றிக்குதோ, ஸோ எந்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க எந்த குழந்தை முதல்ல ஆயத்தமாக இருக்குதோ, சரி விடுப்பா அவங்க ஏதாவது பேசிட்டு போட்டோம், நம்ம திருப்பி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு யார் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களோ அவங்க தான் ஆசீர்வாதங்களை அடைவதற்கு தகுதி பெற்றவர்கள். நம்மை பற்றி தவறாக பேசியவர்களின் வார்த்தைகளே அவர்களுக்கு வினையாக முடியும். கடைசியில் பாபா காட்சி வேறு போட்டு காட்டுவார். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி அமைதியாக இருந்தீங்கன்னு காட்சி காட்டுவார். ஸோ அதனால் தன்னை மாற்றிக்கிட்டு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முதல்ல நான் அதை வைக்கிறேன், அவங்க ஏதாவது பேசட்டும் அப்படின்றவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றார். இன்னும் கேட்டால் தன்னிடமிருந்தே முதல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். அது எப்படி? சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லை, கத்துறதுனால நம்ம கேவலமாக பேசணும், பேசுனதுக்கு எதிர்வினையாக அங்கே இதை விட மோசமாக வரும், அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டதுனால அப்படியே அமைதி ஆகிட்டீங்க. நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டாலே மற்றவங்க ஒருத்தர் மட்டும் சொல்கிறத யாரும் நம்பவும் மாட்டாங்க. அவங்க என்ன காரணத்தினாலும் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டதுனால சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பாபா கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் கிடைக்கிது, ஏன்னா பாபாவுடைய வழிப்படி நடக்கிறீங்க இல்லையா. அடுத்தது பிராமண பரிவாரத்துக்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் கிடைக்கிது. ஸோ பாபா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கிறத நம்ம சத்குரு பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். இல்லை, சத்குருவை நிந்தனை செய்பவர்கள் உயர்ந்த பதவி அடைய மாட்டாங்கன்னா சத்குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க. இப்போ பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணும்போது சத்குருவின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது. பிராமண பரிவாரத்துக்கிட்டையும், ஏன்னா அங்கே தானே கணக்கு வழக்கு இருக்குது. ஸோ அவங்க எது பண்ணாலும் நாம் அமைதியாகவே இருக்கும்போது இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தே தீருவார்கள். அதனால தான் அவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது, மரியாதை குறைவாக பேசக்கூடாதுன்னு பாபா சொல்லுவார். இதை ஒருபொழுதும் மறந்துடக்கூடாது. எது நடந்தாலும் விதின்னு ஏற்றுக்கிட்ட அமைதியாக இருங்க. இல்லை, சூர்பனகையை மூக்க அறுத்துடுறாங்க, ராவணனுடைய தம்பியை கொண்டுடுறாரு ராமர் லக்ஷ்மணன். ஸோ அவங்கள பழி வாங்கணுன்ட்டு சீதையை கடத்துறதுக்காக ராவணன் தன்னுடைய மாமன் மாரிச்சன் கிட்ட சொல்கிறான், நீ பொய்மான் வேஷம் போட்டு போன்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ராமர் சாதாரண ஆள் கிடையாதுப்பா, தாடகையெல்லாம் கொன்று இருக்கிறாரு, உனக்கு சமமான சக்தி படைத்த உன் சகோதரர்களே கொன்று இருக்கிறாரு, அதனால் அவரை பகைச்சிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை, ஏதோ விதிப்படி நடந்ததுன்ட்டு ஏற்றுக்கிட்ட அமைதியாக போயிடுன்னு சொல்கிறேன். இதுதான் முக்கியமான விஷயம். நாடகத்தில் உள்ள அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம், எதிர்க்கிறது கிடையாது. இங்கே மாற்ற வேண்டியது நம்மளுடைய குணத்தை மட்டுமே தவிர உலகத்தில் நடக்கும் விஷயங்களை கிடையாது. ஏன்னா எல்லாமே கரெக்டாக நடக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன், நீங்கள் உங்களுக்கு அடிக்கடி முரளி கேட்கும்போது வாவ் நான் இதை பண்ணணும் பாபான்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு உறுதித்தன்மைன்னு ஸ்டாம்ப் குத்துங்கன்றார் இல்லையா. அடிக்கடி உறுதியாக இருக்கணும் என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப அந்த எண்ணத்தை உருவாக்கணும். பாபா இதை சொல்லியிருக்காரு, நான் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒவ்வொரு எண்ணத்திற்கும் உறுதித்தன்மைன்ற ஸ்டாம்பை கொடுத்தீங்கன்னா தானாக வெற்றி அடைவீங்க. இதை நினைத்தேன், இதை நினைத்ததை செய்தே முடிப்பேன். அது சுய பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி, சேவையாக இருந்தாலும் சரி.
அந்த அளவுக்கு திட புத்தி, திட நிச்சயம் யாருக்கு இருக்குதோ அவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம்ம பவர்ஃபுல் முரளி.